நீங்கள் நல்ல பெயரையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்து நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு, தயவுசெய்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஆனால் நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய சில மாணவிகள் சமூக வலைதளங்களில் நிறைய ரீல்ஸ் போடுறாங்க. அதையெல்லாம் தவிர்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, உங்களுடைய முழு கவனத்தையும் வேறு எந்த இதுவிலையும் சிதறாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து, இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஐஏஎஸில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே படித்த மாணவர்கள் 54 பேர் மேலே நம்ம தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அளவு கல்விக்கு முக்கியத்துவம் தர ஒரே நாடு தமிழ்நாடு. அது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்து, நீங்கள் எல்லாம் படித்து இந்த டைமில் படிங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா எப்போ பார்த்தாலும் படிங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனையாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் அன்றைக்கி நம்ம படிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு 25 வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு வருத்தப்படுவீங்க. ஏன்னா அன்றைக்கி படிக்க தவறியவர்கள் எல்லாம் இன்றைக்கி வருத்தப்படக்கூடிய நிலையை நாம் எல்லாம் பார்க்குறோம். அதனால் உங்களுக்கு வேறு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை. அரசு உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் எல்லா விதமான உங்களுக்கு பேக் போனாக இருந்து செயல்படுறாங்க. படிப்பில் மட்டும் முழு கவனம் செலுத்துங்க. தயவுசெய்து இந்த சினிமாவில் வர ஹீரோக்கள் ஹீரோயின்கள் அவங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு ரியல் ஹீரோவான உங்கள் அப்பா அம்மாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு படிக்கிறதுல தயவுசெய்து முழு கவனம் செலுத்துங்க. நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் தவறான ரீல்ஸ் மூலயமா, அதில் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் மூலயமா பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து கொள்ளாமல், உங்கள் வயசில் எனக்கும் ஒரு பெண் இருக்குது, உங்களுக்கெல்லாம் ஒரு தந்தையாகவோ இல்லை ஒரு சகோதரனாகவோ நின்று இந்த இடத்துல சொல்கிறேன். என்னுடைய பொண்ணும் +1 படிக்கிறாங்க, ஒரு பொண்ணு MBBS பண்ணுறாங்க. மேடமுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, அவங்களும் மெடிக்கல் தான் MBBS ஃபைனல் இயர் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள்லாம் எந்த அளவுக்கு உங்களுடைய பெற்றோர்களாக இருக்க சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பங்கு பெறுறோம். நானே நிறைய அட்வைஸ் பண்ண சொல்ல என் பொண்ணுக்கே அது வந்து பிடிக்காது. சில சமயம் என்னப்பா எப்போ பார்த்தாலும் பூமர் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிற, ரொம்ப நம்ம இன்னொரு வார்த்தை சொல்லலாம், தப்புன்னு மறந்துச்சு. என்ன வார்த்தை இருக்கா தெரியுமா? பூமர் அங்கிள் மாதிரி பண்ணுறவன் கிரிஞ்சு, ஒரே கிரிஞ்சாக இருக்குப்பா அவங்ககிட்ட அப்படின்னும். ஏன்னா எல்லாம் பசங்கள்லாம் இப்போ பூஜி கிட்டுன்னா பணக்கார கிட்டான், அது மாதிரி ஸ்டைலாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இந்த 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 வேர்டெல்லாம் எப்படி உங்களுக்கு எனக்கு தெரியும்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த வேர்டெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலன்னா உங்களுடைய உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய நடவடிக்கையை நம்ம தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். நிறைய டிஸ்டன்ஸ் கேப் வந்துடும். என்ன பண்ணுறீங்க, டெய்லி ஸ்னாப்சாட்டில் எல்லாரும் ஸ்னாப்சாட் வச்சுருக்கீங்களா? ஸ்னாப்சாட்டில் ஃபோட்டோ எடுத்து போட்டுடுறீங்க, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எடுத்து போட்டுறீங்க. இப்போ எந்த சாங்கை ட்ரெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து அந்த கொரியன் பாட்டு மட்டும்தான் ட்ரெண்டில் இருந்தது, கண்ணத்தை பாத்தியா அந்த பாட்டுக்கு ஒரு இது போட்டுடுறீங்க. அதனால் தயவுசெய்து சோஷியல் மீடியா வந்து நல்லதுக்கு பயன்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வாலாக உங்களுக்கு நிறைய சொல்லி தராங்க, கரெக்டுங்களா? அப்புறமா யூடியூப்பில் எக்கச்சக்க பேர் வந்து சிமான் சார் அவர் நிறைய விஷயத்த சொல்லி தர்றாரு. நிறைய விஷயம் இருக்குது யூடியூப்பில் படிப்பு சம்மந்தமாக, அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு தயவுசெய்து இந்த ஷார்ட்ஸ் பக்கம் போயிட்டீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் ஃபோனை காலையில் தூங்கி எழுந்து ஃபோனை எடுத்தாலே ரீல்ஸ் பார்த்துட்டோம்னா அடுத்த கட்ட வேலையே நம்மளால் போக முடியல. மைண்ட் வந்து அதுலேயே முழுக்க நம்ம பார்க்க அவங்களுக்கு தான் பணம் ஏறுமே தவிர நமக்கு நேரம் தான் வேஸ்ட்டாக போகுது. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வீடியோவை பண்ண அந்த கண்டென்ட் கிரியேட்டருக்கு, அந்த யூடியூபருக்கு காசு, ஆனால் நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம்.
அந்த நேரத்தில் உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடு இல்லை உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு அதெல்லாம் பார்த்து கற்றுக்குங்க. இது ஒரு பிரதரா, ஒரு ஃபாதரா, ஒரு பூமர் அங்கிளாக கூட நீங்கள் நினச்சிக்கினா கூட ஓகே, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. சோஷியல் மீடியாவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். +1 +2 இருக்கிறவங்க நிறைய யூடியூப்பில் பார்த்து நம்ம டீச்சர் சிலதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அது நமக்கு சில விஷயங்கள் புரியாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எல்லா விஷயமுமே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் எந்த சப்ஜெக்டை போட்டாலும் இப்போ ஏஐ வந்துடுச்சு. ஏஐயில் உங்களுக்கு என்ன கொஸ்டின் தேவை, என்ன ஆன்சர் தேவை, என்ன லீவ் லெட்டரோ இல்லை என்ன ப்ராஜெக்ட் பண்ணனாலும் அது போட்டாலே அதுவே உங்களுக்கு ChatGPTயில் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாமா. அப்படி இருக்க சொல்ல நம்ம நல்ல விஷயத்துக்கு எல்லாத்தையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் புதிய கல்வி ஆண்டில் வருக வருக என்று நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் என்கின்ற முறையில் வருக வருக என்று வரவேற்று உங்களுடைய பள்ளியில் பாத்ரூம் விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், சுத்தமாக இல்லைனாலும் இப்போ நம்மளே நகராட்சி சார்பாக ஆளெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பள்ளியில் வந்து சுகாதாரமாக இருக்கணுன்றதில் தெளிவாக இருக்கிறாங்க. அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு குறைகள் இருந்தாலும் தயவு செய்து நகராட்சியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெற்றோர்கள் மூலியமாகவும் சொல்லுங்கள். அப்படி ஏதாவது பாத்ரூம் க்ளீனாக இல்லைனாலும் சொல்லுங்கள், நம்ம அதை க்ளீன்ஸ் பண்ணி தரோம். உங்களுக்கு படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த விதமான உதவிகள் இருந்தாலும் சொல்லுங்கள், அதையும் பண்ணித்தரத்துக்கு நம்ம நகராட்சி சார்பாக நானும் சட்டமன்ற உறுப்பினரும் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய முழு கவனமும் வேறு திசையில் செலுத்தாமல் படிப்பில் செலுத்துங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இந்த கல்வியாண்டு நல்ல ஆண்டாக அமைந்திட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.